அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். ஆண் பெண் என்று இருபாலினத்தை இறைவனுடைய படைப்பிலே அவன் காரணம் பற்றித்தான் கொண்டு வந்தான் என்று உலக சமயங்கள் எல்லாமே ஒத்துக்கொள்கின்றன. இந்த அளவில் மனிதனுடைய பொதுத்தன்மையிலிருந்து குணங்களின் அடிப்படையாகவும் உடல் ரீதியாகவும் மாறுபட்டவர்களாக இருவேறு பரிணாமத்தோடு கூடியவர்களை ஒரு சேர படைத்து இருவருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இவற்றை ஒருவரொருவர் அறிந்து அதன் மூலமாக உலகத்தினுடைய சுழற்சி, உலகினுடைய வளர்ப்பு இவைகளெல்லாம் ஏற்படும்படியாக இறைவன் செய்தான் என்றுதான் பண்டைய சமுதாய சிந்தனையிலிருந்து தொடங்கி பண்பட்ட சமய சிந்தனை வரையிலும் ஒரே அளவில் பார்த்து வருகிறது. பாரத பண்பாட்டிலே வளமையின் சின்னமாக, செல்வத்தின் சின்னமாக, செழுமையின் சின்னமாக பெண்களை பார்த்து வருகிறோம். அதனால்தான் இந்திய அன்னை என்றும் நதிகளையெல்லாம் பெண்களின் பேரிலும் மலைமகளாக அந்த மலையிலிருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய செல்வ வளங்களின் குறிப்பாக பெண்களையும் பார்த்து வருகிறோம். பூமியை பெண்ணாக பாவிப்பதற்கு காரணம் இதிலிருந்துதான் உற்பத்தி, வளர்ச்சி, தொடர்ச்சி இவைகளெல்லாம் ஏற்படுகின்றன. இதே அளவில் உலக அளவிலே தொன்மையான சமுதாயங்கள் எல்லாமே பூமிப்பந்தை, பூமியை அன்னையின் வடிவமாக தங்கள் வீட்டு செல்ல பெண்ணாக பாவிப்பதைத்தான் தங்களுடைய கருத்தாகவும் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரையிலும் பழங்குடியினத்தவர்கள் கூட பூமியை மதித்தும் தங்களின் வீட்டு மகளாக அதை பார்ப்பதும் பூமாதேவி என்று நாம் கொண்டாடக்கூடிய அளவிலேயே பொறுமையின் சின்னமாக, செல்வத்தின் குறியீடாக பார்த்து வருவதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த அளவிலே பாலினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை ஒன்றிலிருந்து ஒன்று எப்படி மாறுபட்டிருக்கிறது என்பதை அறிந்து அதை கொண்டு இதன் மூலமாக ஒற்றுமைக்கு இரண்டு பேரும் வெவ்வேறாக பாராமல் ஒரு முழுமையின் இரு பாகங்களாக அவர்களை பார்த்து அது இரண்டும் இணையும் போது ஒன்றை ஒன்று முழுமைப்படுத்திக் கொள்கிறது என்ற அளவிலே பார்த்து வருகிறோம். ஆனால் இதே நிலை காலந்தோறும் நடந்த சமுதாய மாற்றத்திலே கடைபிடிக்கப்பட்டதா என்றால் உலக நாடுகள் பலவற்றிலும் அந்த நிலை மாறுபட்டு போய் ஏனைய சமயங்களின் வாயிலாகவும் ஆண் பெண் என்ற வேறுபாட்டை முன்னிறுத்தி சமயங்களை கொண்டு சமுதாயம், அதிலிருந்து அரசியல் என்றிவைகளெல்லாம் வளர்ந்தபோது மேலை நாடுகளிலே குறிப்பாக சமயம் சார்ந்து சமுதாய அரசியல் மாறுபட்ட போது ஆண் பெண் என்ற வேறுபாடுகள் அதிகரித்து போய் வேலை செய்யும் இடத்தில் கூட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே அளவிலான பணிக்கு சம்பள கூலி மட்டும் மாறுபட்டு தரப்படும்படியான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருந்தது. 10-12ஆம் நூற்றாண்டிலே மேலை நாடுகளிலே இதனுடைய தாக்கம் அதிக அளவில் போய் பெண்கள் என்றாலே அவர்கள் ஆணிலிருந்து மாறுபட்டவர்கள் என்று சொல்வதையும் தாண்டி இவர்களிலிருந்து அவர்கள் குறைபாடுடையவர்கள், அளவிலும் திறமையிலும் அவர்களால் செய்யக்கூடிய செயல்பாட்டிலும் குறையுள்ளவர்கள் என்ற ஒரு எண்ணப்போக்கு வலுப்பெற்று கொண்டே போய் அது காலந்தோறும் அதிகரித்து போய் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே பெண்களை நடத்தக்கூடிய விதம், உயர்கல்விகளிலே அவர்களுக்கு எவ்விதமான இடமும் தரக்கூடாது, பல்கலைக்கழகங்களிலே அவர்களுக்கு அனுமதி கூட கிடையாது, வீட்டிலே அவர்கள் நடத்தப்படும் விதமும், திருமணம் முதலிய பந்தப்பட்ட வாழ்க்கையிலே அவர்களுக்கான சுதந்திரமும், ஒருவேளை அந்த திருமணம் கைகூடவில்லை என்றால் அதிலிருந்து வெளியேறுவதற்கான உரிமையும், இவ்வளவு ஏன் தங்களுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஓட்டு போடும்போது அந்த ஓட்டிற்கு கூட உரிமையில்லாத நிலையிலே மேலை நாடுகள் பலதும் மாறியிருந்த காலச்சூழல். இப்படிப்பட்ட நிலையில்தான் ஒதுக்கப்பட்டவர்களாக சமுதாய அளவிலே ஒடுக்கி ஆளப்பட்டவர்களான பெண்கள் அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வேண்டி 20ஆம் நூற்றாண்டில் தங்களுக்கான சுதந்திரத்தை முன்னிறுத்தி இதை நினைவுகூரும் விதமாக ஒரு தினத்தை அறிவித்து அதை நாம் கொண்டாடி அந்த கொண்டாட்டங்களின் மூலமாக பெண்ணடிமைத்தனத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், ஆண்களையும் பெண்களையும் ஒரே போலே நடத்தும் விதமான அரசியலுக்கு நாம் நகர வேண்டும் என்ற எண்ணத்தோடு 1909, 10 ஆகிய வருடங்களிலே பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதலாக அமெரிக்கா நாட்டிலே இது குறித்த பேச்சுக்கள் இடம்பெற்று பொதுவெளிகளிலே பெண்கள் நமக்கான முன்னேற்றத்தை, நமக்கான சுதந்திரத்தை நாமே முன்னெடுப்போம் என்ற அளவிலே பேசத் தொடங்கினார்கள். அது நடந்த நாளாக பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியைத்தான் பார்க்க முடிகிறது. அதைத் தொடர்ந்து 1910, 20களுக்குள்ளே பல்வேறு நாடுகளிலும் நகரங்களிலும் நடந்த முக்கியமான உரை நிகழ்ச்சிகளிலே, கூட்டத்தொடர்களிலே இது குறித்து பேச்சுக்கள் அடிபட்டன.
இதை கொண்டு அரசியல் செய்வதற்கும் லாபமாக இருப்பதை பார்த்து சில கட்சிகளும் இதை முன்னெடுத்தன என்று கூறலாம். இது இப்படியே போக 1920களில்தான் முதன்முறையில் இதற்காக வேண்டி ஒரு நாளை நாம் அர்ப்பணிப்போம் என்ற எண்ணத்தில் இவர்கள் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி பேசத் தொடங்கிய நிகழ்ச்சியை கணக்கில் கொண்டு அந்த ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தபடியாலே அன்றைய தினத்தை பொதுவாக பெண்களினுடைய முன்னேற்றத்தை கணக்கில் கொண்டு அவர்களுக்கான சுதந்திரத்தை பேசும் விதமாக ஒரு நாளாக அறிவிப்போம் என்று மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலகளாவிய அளவிலே பெண்களுக்கான தினம், மகளிருக்கான தினம் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை மெதுவாக பல நாடுகளும் உள்வாங்கிக் கொண்டன. இப்படி 1920களிலே தொடங்கிய இந்த மகளிர் தினம் அல்லது பெண்களுக்கான தினமாக அறிவிக்கப்பட்ட கொண்டாட்டம் அன்றைய தினம் விடுமுறையோடே கொண்டாடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. முன்னம் ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் இது மிகவும் பிரபலமடைந்து இது சார்ந்து வாழ்த்து கூறிக்கொள்வது, பெண்கள் ஒரு இடத்திலே கூடுவது, பெண்களுக்கான பிரச்சனைகளை பற்றி விவாதங்கள் செய்வது, அரசியல் பார்வையிலே சமுதாய பார்வையிலே பெண்களை முன்னிறுத்துவது என்பன போன்ற முடிவுகளெல்லாம் இங்கே எடுக்கப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் இதனுடைய பிரபல்யம் அதிகரித்து கொண்டே போக இதை வைத்து இங்கே பொருளாதாரம் சார்ந்ததாக சில முன்னேற்றங்களை பெண்களை வைத்து நடத்தலாம் என்ற எண்ணத்தோடேயும் சிலர் தொடங்கியிருந்தார்கள். இது சிறுக சிறுக வளர்ந்து கொண்டே போய் அடுத்த கட்டத்திலே ஆஸ்திரேலியா நாட்டிலே இது ஒரு பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தியது. சிட்னி, மெல்போர்ன் போன்ற நகரங்களிலே அன்றைய தினம் பொது இடங்களிலே பெண்களுக்கான உரிமையை எழுத்துப்பூர்வமாக நிறைவேற்றி கையொப்பமிட வேண்டும் என்று பெரிய அளவிலான கையொப்ப நிகழ்ச்சிகள் நடந்தன. இது குறித்த பதாகைகள் ஏந்தி நீண்ட தூரத்திற்கு பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய நடைப்பயணங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மெழுகுவத்தி ஏந்தியும் பெண்களுக்கு இதுகாரும் நடந்திருக்கக்கூடிய சமுதாய அக்கிரமங்களை பட்டியலிட்டு பேசுவதும் பிரபலமாக நடக்கத் தொடங்கியது. குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார தனித்துவம் பெண்களுக்கு வேண்டும் என்ற குரல் அதிகமாகவே ஒலித்தது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரையிலும் மேரி கியூரி அம்மையார் போன்ற அறிவியல் தளத்திலே மிக முக்கிய பங்களிப்பு கொடுத்து இன்று வரையில் உலக நாடுகளெல்லாம் கொண்டாடக்கூடிய நிலையை அடைந்தவருக்கே நோபல் பரிசு தரக்கூடாது, பெண்ணானவள் தனியே ஒரு அறிவியல் புரட்சியெல்லாம் செய்ய இயலாது என்று நம்பியவர்கள்தான் அவர்கள். இந்த சூழ்நிலையில்தான் பெண்ணிற்கான தலைமை, அவர்களுக்கான பிரதிநிதித்துவம், அவர்களையும் ஒரே அளவில் வைத்து சமநிலையிலே வைத்து பார்க்க வேண்டிய அந்த சமூக பார்வை, இதையெல்லாம் வலியுறுத்தி இந்த கொண்டாட்டங்கள் நடக்கத் தொடங்கின. ஆயினும் பல்வேறு சமூக அரசியல் காரணங்களாலே எல்லாவற்றையும் எப்போதும் உலக அளவிலே பிரபல்யப்படுத்தும் அமெரிக்க நாட்டிலேயே 1960கள் வாக்கில் இப்படி ஒரு கொண்டாட்டம், அதுகாரம் நடந்து வந்த நிகழ்ச்சிகளை பற்றிய எண்ணங்கள் மறக்கடிக்கப்பட்டு 1960களின் இறுதியிலே இத்தனை நாளும் நாம் செய்து வந்த இந்த நிகழ்ச்சியை பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்திற்காக வருடத்தில் ஒரு நாளை குறித்து அன்றைய நாள் நாம் செய்து வந்த அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மறந்து போய்விட்டோமே என்று எண்ணம் ஏற்பட லாரா என்றழைக்கப்பட்ட ஒரு தனி பெண்மணி, இவள் மீண்டும் இதை முன்னிறுக்க வேண்டும், மறுபடியும் இதை வலியுறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நியூயார்க் நகரிலே 1960களுக்கு பிறகு இதை ஒரு நாளாக அறிவித்ததை நினைவுகூரும் விதமாக நிகழ்ச்சிகளை நடத்தினாள். அப்போது இந்த நாடு அந்த நாடு என்று பேதம் பாராது உலக நாடுகள் எல்லாம் முன்வந்து இந்த தினத்தை இப்படி அறிவித்து கொண்டாடினால்தான் இதனுடைய முக்கியத்துவம் மங்காமல் பாதுகாக்கப்படும் என்ற எண்ணத்திலே ஐநா சபையை நாடினார்கள். ஐநா சபையும் அப்போது உலகிலிருந்த மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள், அமைதி பேச்சுவார்த்தை, பெண்கள், குழந்தைகள் நலம் குறித்தெல்லாம் அதிகம் பேசி வந்ததாலே இப்படி ஒரு 50-60 ஆண்டு கால வரலாறுடைய நிகழ்ச்சியை தாங்களும் முன்னெடுத்து இதை எல்லா நாடுகளுக்கும் வலியுறுத்தி அறிவுறுத்தி கொண்டாடும்படியாக செய்யலாம் என்ற எண்ணத்திலே அவர்களும் அதுகாரும் அனுஷ்டித்து வந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதியை பெண்கள் தினமாக அறிவித்து அன்றைய தினம் இங்கே சமூக நிலையில் பெண்களினுடைய தன்மையை குறித்து ஆராய்ச்சி செய்வதற்கும், வரலாற்று காலத்திலே பெண்களுக்கு இங்கே நடந்திருக்கக்கூடிய சமூக அளவிலான, குடும்ப அளவிலான சிரமங்களை, பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கும் அதற்கு தீர்வு காண்பதற்குமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானங்களின்படி பணியிடத்திலே பெண்களை நடத்தும் விதம், குறிப்பாக அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம், வேலை நேரம், வழங்கப்படும் வேலைகளின் தன்மை, இவற்றையெல்லாம் சட்டபூர்வமாக வரையறை செய்து
அதிலே எந்த பாதகமும் வராமல் ஒருவேளை குறையேதும் ஏற்பட்டால் பெண்கள் நீதிமன்றத்தை அணுக வேண்டி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சுதந்திரம் இவற்றையெல்லாம் வலியுறுத்தத் தொடங்கினார்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அடிப்படை கல்வி, அவர்களுக்கு தேவையான பொது சுகாதாரம், அவர்களுக்கு தேவையான மருத்துவ முறைகள் இவற்றையெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் கருப்பொருளாக கொண்டு அது குறித்து பேசத் தொடங்கினார்கள். இப்படி அமெரிக்காவிலேயே மறந்து போய் மீண்டும் தொடங்கிய அந்த நிகழ்ச்சி 1990களிலே இந்தியாவிலும் பிரபலமாக கொண்டாடப்படத் தொடங்கியது. பெண்கள் வாழ்த்தட்டைகள் வழங்கிக் கொள்வதும் ஒருவருக்கொருவர் பரிசு கொடுத்துக் கொள்வதும் கல்வி நிலையங்கள், குறிப்பாக தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பெண்களுக்கு தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக பல்வேறு சட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கும் அவ்வக்காலங்களிலே இந்தியாவில் அந்தந்த பகுதிகளில் அதற்கான சட்டங்கள் இயற்றப்பட்டன. காவல்துறை, விமானப்படை, இராணுவப்படை என்றிப்படி பல்வேறு படைப்பிரிவுகளிலும் பெண்கள் முக்கியத்துவம் பெறும் அளவிற்கு அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கவும் அதற்கு தகுதியாக பெண்களை தயார் செய்யவும் கல்வி நிலையங்களும் அதற்குள்ளே உள் இடஒதுக்கீடு முதலியவைகளும் முன்னெடுக்கப்பட்டன. அப்படி செய்யப்படும் போது பிரதிநிதித்துவம் சமமான அளவிலே ஆண்களும் பெண்களும் ஒரே அளவில் பங்கு கொள்ளும் விதத்தில் வரும்போது சட்டபூர்வமாக நிறைவேற்றப்பட வேண்டிய சட்டங்களும் எளிமையாகவே நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகின்றன. அன்னையை ஆதிபராசக்தியாக வரித்து அவளிடமிருந்துதான் எல்லா தேவர்களும் தோன்றினார்கள் என்றும் அவளுடைய அருளால் தான் இன்று வரையிலும் இந்த தேசம் செழித்திருக்கிறது என்றும் ஆதிபராசக்தியின் வடிவமாகவே அன்னையை பாரத தாயை பார்ப்பதும் அவரவர்களை ஈன்ற பெண்மணியை அன்னையாய் பார்ப்பதும் என்று நீண்ட நெடிய பாரம்பரியத்தில் பரம்பொருளினுடைய அருள் வடிவமாக பெண்ணை பார்க்கக்கூடிய நிலையிலே இருந்து வரும் இந்திய திருநாட்டில் இதற்கான முன்னெடுப்புகள் தனியே எடுக்கப்பட வேண்டிய அவசியம் கூட இல்லை. நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய சாத்திரங்களை ஓதித் தெளிந்தாலே பெண்களுக்கு சமுதாயம் தரவேண்டிய முக்கியத்துவமும் அதை தராமல் ஒருவேளை தவறு செய்தால் அதை எப்படி திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த மகளிர் தின கொண்டாட்டங்கள் அமைக்கப்பட வேண்டும். அந்த அளவிலே உலக அளவில் உலக நாடுகள் எங்கெங்கெல்லாம் தவறிழைத்தார்களோ அதை திருத்திக் கொள்வதற்கு சென்ற நூற்றாண்டில் ஏற்பட்ட மாற்றங்களுக்குள்ளே அடிப்படை பேச்சுரிமை, படிப்பதற்கான உரிமை, பெரிய கல்வி நிலையங்களிலே சேர்ந்து ஆராய்ச்சி முதலியவற்றை பெறுவதற்கான உரிமை, அடிப்படையான ஓட்டுரிமை வரையில் அவர்கள் பெறுவதற்கு முன்னெடுத்த நீண்ட நெடிய போராட்டங்களின் தொகுக்கப்பட்ட வரலாற்று நினைவாகத்தான் இந்த தினத்தை நாம் பார்க்க முடிகிறது. பெண்மையின் முக்கியத்துவத்தையும் உலகம் இயங்குவதிலே சரிபாதி பங்கு அவளுக்கு இருக்கிறது என்பதையும் உறுதி செய்யும் விதமாக உலக நாடுகள் கொண்டாடக்கூடிய மகளிர் தினத்தினுடைய வரலாற்றையும் அதனுடைய தாத்பரியத்தையும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான வரலாற்றையும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.